மாடு மேய்ச்சிட்டு பால் கறந்துட்டு வந்து உனக்கு செஞ்சு தரணுமா? உள்ள எப்படி பில்லி புடுங்குது போடுற. ஜஸ்விதா சேட்டையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஓ, இந்த மாதிரி டெய்லியும் வெட்டினா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஆசையா. வெந்துருச்சுன்னா இது மாதிரி நல்லா கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்துரும். பாருங்க மாத்திரை காலியானதும் மாமா வாங்க கிளம்பி. ஒரு சூறாவளி கிளம்பியது. என்ன சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை தான் சுத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் வீட்டுக்கு வந்தோடனே கேட்டிருந்தீங்க தோட்டத்தெல்லாம் சுத்தி காட்டுங்க, செடியெல்லாம் வச்சிருந்தீங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கோம். இங்க என்னென்ன செடிலாம் இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. ஒன்னொன்னா பாக்கலாமா? ஜஸ்விதா தான் இப்ப புதுசா வந்துக்கிறாரு. என்ன ஜஸ்விதா? செடியெல்லாம் நிறைய இருக்கும் போது காய் காய்க்கும் போதெல்லாம் அவர் வரல. ஆமா வந்து ஹே ஹே நின்றாரு. ஒரு செடியில வெறும் பில்லு தான் கிடக்குது. என்னமா பில்லு புடுங்குறாரா மாட்டுக்கு? பில்லு புடுங்கிட்டாங்க. பில்லு பில்லு புடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சோடி போயிடுச்சு. எதுவுமே இல்ல, ஒரே ஒரு மிளகா செடி மட்டும் தான் காய்ச்சிருக்கு. காட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நாங்க லைனா நிறைய நட்டோம். ஆனா இந்த கடைசியில ஒரு மிளகா செடி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சிருக்கு. மிளகா தோட்டமே வச்சோம். ஒரே ஒரு மிளகா செடி மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பிழைச்சி காய் காய்ச்சிருக்கு. பறிச்சா பாரு, ஒரு பச்சை மிளகா பெருசா பாரு. பறிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் நிறைய பழம் பழுத்துருக்கு. ஏன் பறிக்கல? பறிச்சு யூஸ் பண்ணல. பறிக்காம பழுத்துருச்சு. மிளகா காரம் பறிக்க கூடாது விடு. ஜஸ்விதா வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெறும் செடி வந்து சுத்தி பாக்குறாரு. நாங்களும் ஆசையா வச்சோம் ஜஸ்விதா எல்லாம் வந்து நிறைய அறுவடை பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணல. ஆமா, மாமாக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாதானே தோட்டத்து அறுவடை நல்லா இருக்கும். மனுஷனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டயர்டா உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு அப்பாக்கு. அப்பா இருந்தாருன்னா எல்லாமே வந்து களை கொத்தி நல்லா மெயின்டைன் பண்ணுவாரு. அம்மாவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா கூட வந்து 2 பேருமே ஒன்னா பண்ணுவாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத ஆனதுல இருந்து மாடு ஓட்டி போறது, அப்புறம் வந்து பில்லுக்கு போறது எல்லாமே வந்து அம்மா வந்து அதுல வந்து வேலையில வந்து டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சாங்களா. சோ அதனால தோட்டத்தோரெல்லாம் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்ப சங்கீதா வேலை செய்ய வந்திருக்கு. கரெக்டா? ஆமா. இப்ப எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு செடி நட்டு வச்சுட்டு போற. ஓகே, செடிலாம் இப்ப நட முடியாது. பொங்கலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா செடிலாம் நடுவாங்க. மிளகா செடி கத்திரிச்சு எல்லாம். இப்ப வேணா கீரை செடி போட்டு போலாம். அதான் கீரை விதைச்சா கீரை வந்து நமக்கு கிடைக்கும். பட் நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வரும்போதெல்லாம் பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கரமா தான் இருந்தது. எங்களால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வேலை செய்ய முடியல. வீட்டு வேலை நடந்துக்கிறதுனால. ஆமா, ஒரு நாள் தான் வந்து இருப்போமே. இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடும். சரி அங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். வந்து ஒரு 4-5 நாள் இருக்கிற மாதிரினா எல்லாமே வந்து கிளீன் பண்ணி சூப்பரா வந்து பண்ணலாம். ஸோ எங்களாலையும் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன் மெயின்டைன் பண்றதுக்கு. ஆமா, கீரை செடி போடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன். ஜஸ்விதா காருமா வயல் கீழே வச்சிட போற. காட்டு காட்டு. புல்லட் மிளகா காட்டு. புல்லட் மிளகாவை பறிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா. காட்டு காட்டு. தாத்தா பறிச்சிட்டாரு. தாத்தா கிட்ட கொடு. குட் கேர்ள். இதுதான் இப்ப என்ன செடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு மருதாணி செடி. மருதாணி செடி மட்டும் தான் நிறைய பெருசா வளர்ந்துருக்கு. இது கொய்யா மரம். அதுக்கப்புறம் இங்க பாரு மாமரத்தை நட்டாங்க அத்தை. அது தானே நான் முளைஞ்சது நட்டதா? இல்ல நட்டதுதான். வாங்கியது நட்டதா? சீக்கிரமா சின்னலே காய் காய்க்குமா? 200 ரூபாயா சங்கீதா? என்னமா அது எப்படிமா காய்க்கும்? இது போல இதெல்லாம் வெட்டி போடணும். இதெல்லாம் வெட்டி போட்டு கிளியர் பண்ணணும். இந்த மாமரம் வந்து காய்க்குதான் பாப்போம். என்ன பண்ற? ஐயோ தங்க புள்ளை போடுற பில்லி புடுங்குது ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுக்கு வந்து ஜஸ்விதா பில்லு புடுங்குறாரு. புடு பாரு. டே ஆயாக்கு ஹெல்ப் பண்றியாமா? உனக்கு யாருமா சொல்லி தந்தது பில்லு புடுங்க சொல்லியா? அம்மா கிட்ட கொடு. மாட்டுக்கு போடலாமா? எதுக்குமா இது? ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு பில்லு புடுங்குறாரு பாருங்க. நாங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கோம். இவர் வந்து இவ்வளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு பில்லு புடுங்கிட்டாரு. ஏய் சூப்பர். மாட்டுக்கு எதுமே போடு. வை போகும்போது போடலாம். கொஞ்ச நேரத்துல பில்லு புடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கலையை கொத்துவோம். ஓகே, களை கொத்திட்டு பயிர் வச்சுட்டு தான் போற நீ. மடன்னு கொத்து ஃபுல்லாத்தையும். ஏய் சங்கீதா பாரு, நான் திறமையான ஆள் தான் போகுது. நான் கூட சரி கொத்தாதுன்னு நினைச்சேன். விளையாட்டுக்கு தான் சொன்ன சங்கீதா உன்ன நீ சூறாவளின்னு சொல்லிட்ட. பரவாயில்லையா, சூறாவளி மாதிரி தான் வேலை செய்யற. பள்ளிக்கூடம் போலாமா? ஸ்கூல் போலாமா?
ஜெஷிதா ஜெஷிதா மாடு மேய்க்க போலாமா ஜெஷிதா? ஆயா கூட மாடு மேய்க்க போலாமா? மாடு மேய்க்க போலாமா? மாடு மேய்க்க போலாமா? பள்ளிக்கூடம் போலாமானா வேணான்றாரு. மாடு மேய்க்க போலாமானா போலாமா மாடு ஓட்டி காட்டுறாரு. உள்ள எப்படி பில்லி புடுங்குது போடுற. ஜஸ்விதா சேட்டையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதை உடனே கத்துக்குவாங்க குழந்தைங்க தான். சொல்லி கொடுக்காம வந்து பார்த்தோன்னா அவரே பில்லி எப்போ புடுங்குறத பார்த்தாரு தெரியலையா அவரு? எகிரி எகிரி புடுங்குறாரு பிள்ளை. போதும் போதும் பில்லு புடுங்கினது போதும். ஏந்திரு நல்லா கிடுகிடுன்னு வேலை பாக்குறியா? மாட்டு கத்துக்கலாம். மாடு சாப்பிடும்? சாப்பிடாது, மண்ணு இருக்குல்ல நிறைய. சும்மா வேணா எடுத்து போடலாம். நல்லாதான் இருக்குது. மண்ணு இருந்தா மாடு சாப்பிடாது. நல்லாதான் இருக்குது பில்லியே. அப்படியே வைப்போ வரமா போட்டுலாம். நீ என்னப்பா பண்ற? நீ எதுவும் பண்ணாத போ. சங்கீதா என்ன பாதி கொத்தி முடிச்சிட்ட போல இருக்குதே. பரவாயில்லையா ஃப்ரெண்ட்ஸ்? சங்கீதாவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல ஃப்ரெண்ட்ஸ். நான் கொத்தி பார்க்குறேன், சுத்தமாக முடியல. சங்கீதா தான் கரெக்டாக வேலை செய்கிறாரு. எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இது வரைக்கும் களை கொத்தினதே கிடையாது, அதனால தெரியாது. பேபி கொஞ்சம் கொத சொன்னா பில்லி மேலே மண்ணை போட்டு போட்டு மையாத களை கொத்தின்னு இருக்காரு. மையாத கொலையாது பில்லு மையனுள்ள கொத்துறது. மண்ணு வந்து நோண்டவே மாட்டாரு. பில்லி மேல வழட்டி வழட்டி எடுத்துன்னு போறாரு அவர் கொத்த சொன்னா. பில்லிங்க பாரு அடியோட வெட்டணும். வெட்டு வெட்டு வெட்டு. இந்த மாதிரி டெய்லியும் வெட்டினா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஆசையா. வேலை செஞ்சு தோட்டம் வச்சு கூட வீட்டுல டெய்லி களை கொத்தி அவனுக்கு அழகா வேலை செஞ்சு ஸ்லீப் ஆயிடும். சரி சரி. ரொம்ப ஈரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மண்ணுலாம் அங்க பாருங்க மம்முட்டில வந்து மண்வெட்டில ஏறுது. ஸோ அதனால கொத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மழை பெஞ்சுதா, தண்ணி வேற போட்டு ஈரமாகிட்டாங்க. இருந்தாலும் இந்த அளவு கொத்திருங்க பத்தியா? பரவாயில்ல சங்கீதா, பூரா கிளீன் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வா. அதெல்லாம் பில்லு வச்சிருக்க, பில்லு கொத்தி வச்சிருக்க பில்லு. மாடு இது சாப்பிடுமான்னு தெரியல, ரொம்ப ஈரமா இருக்கு. வேறு நிறைய இருக்கு ஈரமா இருக்கிறதுனால. சரி ஓகே, அது மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டு வந்துரு. போலாம். நாளைக்கு வந்து கீரை வதக்கலாம். கீரை வதக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட க்ளீன் பண்ணிடலாம். காலையில வந்து அழகா. சரி. பேபியுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா களை கொத்த கத்துக்கினாரு ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருந்து. அடே எங்க அப்பா என்ன பேபி சூப்பரமா கொத்திரும்ப. கொஞ்சமா இந்த வரப்பு எரியும் கொத்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஈரத்தில் வந்து களை கொத்தினா பில்லு சீக்கிரமாக மறுபடியுமே முளைஞ்சிரும். இங்கே பாருங்கள் ரொம்ப தர ஈரமாக இருக்குது. காஞ்சதுன்னா பில்லு பூரா செத்துரும். அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால திட்டமாக கொத்தி விட்டுட்டு அப்புறமா பொறிமா நட்டுக்கலாம். மீதி வந்து பொறிமா கொத்தி எடுத்துக்கலாம். பேபி இவ்வளோ மாஞ்சி மாஞ்சி கொத்தக்கூடாது பேபி, உடம்பே வலி எடுத்துக்கோ. நோவாக தான் கொத்தணும் பேபி. வேஸ்ட்டு நீ எப்படி போட்டு 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 புரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி கொத்த விட அங்கே எப்படி நான் எப்படி அழகாக கொத்தி வச்சுக்கிறேன். சங்கீதா போதுமா ஃப்ரெண்ட்ஸ்? சங்கீதா இதை நீட்டுக்கும் வெட்டிட்டாரு ஃபுல்லா. சரி சரி போதும். நாளைக்கு வந்து இது வரைக்கும் ஏறிட்டேன். கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இது மட்டும் வெட்டிட்டுனா ஃபுல்லா களை முடிஞ்சு. எவ்வளவு பில்லி சேர்ந்துருக்கு. இதெல்லாம் நாங்க வெட்டின பில்லு. 3 பண்ண பில்லி. சசிதா பண்ண பில்லி அவர் விடுன்றாரு. போய் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் மண்ணு எடுத்துட்டு பாக்குறாரு. இறங்கக்கூடாது. நான் வேணா நீ பால் கரெக்டா? நேத்தே வாங்கிட்ட காசு கேட்டாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? மாடு வந்து டெய்லி 3 லிட்டர் பால் கறக்குமா. சங்கீதா நேத்து பால் கறந்ததுனால ஒரு 1.5 லிட்டர் பால் கறக்கல. நான் வந்து பார்த்தேன்னா கொஞ்ச நேரம் எண்ணெய் கொஞ்சம் தடவி இழுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் தான் கறந்தேன். அதுக்குள்ள வந்து பார்த்தேன்னா பால் ஃபுல்லாவே மாடு வந்து சொரப்பு அடக்கிச்சு. ஸோ அதனால பாலே வரவே இல்லை. அம்மா வந்து திட்டின்னு இருந்தாங்க. அவங்க வந்து அது மறுபடியும் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு சொரப்பு அது என்ன மாதிரி சோற போட்டு மறுபடியும் கறந்தாங்க. அதனால வந்து பால் பாதி வந்து மாடே வச்சுக்கிச்சு அது மடியிலே. ரெகுலரா கறக்குறவங்க கறந்தாதான் பால் கறக்கும்னு நினைக்கிறேன் மாடு. சரு சருன்னு கறக்கணும். நம்ம என்ன பண்றோம், அது இழுக்க முடியாது. ஸ்லோவா இழுத்து இழுத்து கறணும் பாரு. அதனாலதான் மாடு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம கறக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிச்சு போல. நீ அம்மாவே கறக்கட்டும். என்னடி மம்மா வேணுமாடி? என்ன சாப்பிட கூடாதுடி.
ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அம்மா வரதுக்காடியே செஞ்சிடலான்னு பார்த்தேன். பட் அந்த களை கொத்தந்தே ரொம்ப டயர்டாகி போச்சா, அதனால வந்து கட்டில் கீழே வந்து காற்று வாங்கிட்டு உக்காந்துருந்துட்டேன். அம்மாவே செஞ்சு தரட்டுன்னு சொல்லிட்டு வெயிட்டிங். ஓ மாடு மேய்ச்சிட்டு பால் கறந்துட்டு வந்து உனக்கு செஞ்சு தரணுமா? சரி சரி. செஞ்சு வைக்க சொல்லிட்டு போனா போய் தோட்டத்தில் பாரு 3 கட்டு பில்லி வெட்டி வச்சுக்கிறேன். 3 கட்டு பில்லு. அந்த பில்லை மாடு சாப்பிடாது. கொஞ்சம் ஈரமா தான் இருக்குது. ஆனா பில்லு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து கால்லாம் வலிக்குது, மாடு வந்து தொலைஞ்சு போச்சு தேடிங்க இருந்தேன், ஒன்னே செஞ்சு தர சொன்னா நீ எனக்கே வேலை வைக்கிறேன், நீ ஸ்நாக்ஸே வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஆசைப்பட்டு செஞ்சு தரேன்னு சொன்னேன். அதுக்கே நான் ஊர்ல இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இங்க மட்டும் வகை வகையே சரி வீட்டுக்கு வந்தா மட்டும் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரி அதனால அவங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து போட்டுடலாம். ஐயோ பொறுப்பா பாரா, அத்தையை கேட்டாதான் தெரியும் உண்மையா நான்ட்டு. சாட்ட தட்டையே கழுவ மாட்டியா சங்கீதா நீ? அம்மா வீட்டுதான் சொர்க்கம் பேபி. சரி சரி. ராகி மாவு வச்சு நம்ம உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். அது ராகி உப்புமா தான் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து பிரேக்ஃபாஸ்டோ இல்ல நைட்டு டின்னரா கிடையாது, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். இதை அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சமா கேவுர் மாவு, ராகி மாவு, அது ராகி சொல்லணும்னா கேழ்வரகு மாவு, கேவுர் மாவு வந்து ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிறேன். அதுல உப்பு வந்து போட்டுக்கிறேன். மாடு ஓட்டுற பாரு, மாடு ஓட்டதாமா நீ கோல எடுத்துன்னு போயிட்டாரு. மாடு ஓட்டுறது போறேன்றாரு அவர்தான். இதேதான் அவர் மாடு ஓட்டதான் ரெடி ஆயிட்டாரு. எப்படி ஓட்டணும் ஜெஷிதா மாடு? ஓ ஓ மாட்டு பின்னாடி போக கூடாது ஜெஷிதா, மாடு பால் குடிக்குது கண்ணுக்குட்டி. மாவுல லைட்டா உப்பு சேர்த்துட்டு வெறும்னே மாவு ராகி மாவுல உப்பு சேர்த்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா பொல பொலன்னு உளுத்துக்கணுமா? தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவுக்கு நல்லா ஈரப்பதமா, நம்ம புட்டு எல்லாம் செய்யறோம்ல புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஆமா பிசைஞ்சுக்கணும். ஆனா நம்ம இது புட்டு செய்ய போது கிடையாது, அப்படியே வானல போட்டு உப்புமா மாதிரி கிண்ட போறோம். சரி பாப்போம் என்னதான் செய்யறேன்னு. எனக்கே வித்தியாசமா இருக்குது. ஆல்ரெடி ஒரு டைம் செஞ்சிருக்கேன் நான் மறந்துருப்பேன் நானு. நீ எல்லாத்தையுமே மறந்துடுற, எது செஞ்சாலும் புதுசா செஞ்சு தர மாதிரியே ஒரு ரியாக்ஷன். ஆஹா சூப்பர், சங்கீதா நீங்க அசைத்துட்டேன். அசல அது நான் 4 தடவை செஞ்சிருப்பேன். 4 தடவை நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு இருப்பாரு. 5ஆவது தடவை பண்ணும்போது புதுசா செய்யற மாதிரியே பாப்பாரு. நல்லா அழகா கலர் கலரா இருக்குதா, நாரதர் கொண்ட மாதிரி. மாவு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பசஞ்சுட்டேன். இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதமா இருக்கும் மாவு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வேகும். இதுல கட்டி கட்டியா இருக்குல்ல, இது நல்லா குளுக்குனா கொஞ்சம் கட்டிலாம் வந்துரும். அதை எடுத்து உடச்சு விட்டுக்கலாம். அப்படி உடச்சு விட வந்து முடியலன்னா மிக்ஸி ஜார்ல போட்டேன்னா வச்சுக்கலாம், ஒரு 2 ஓட்டு ஓட்டுனா அப்படியே நல்லா சாஃப்டா அப்படியே பொல பொலன்னு வந்து ஆயிடும். இப்ப இதை போயிட்டு வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஓகே வந்து இப்ப ரெடி. தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுட்டு உளுந்து, முழு உளுந்து இருக்கும் இல்லையா, வெள்ளை உளுந்து, அது வேணாலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி தோல் உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதான் ரொம்பவே நல்லது. உளுந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கடுகு போட்டுட்டு நான் எடுத்து வச்ச பொருள் கம்மி போட்டு வச்சுருக்கேன். தெரியலையா? ஆமா, நம்ம வீட்டுல அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், தனியா வந்து நம்ம வீட்டுல கிச்சன் எல்லாம் கிடையாது. ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி ஸ்லாப்ல வந்து அடுப்பா யூஸ் பண்ணிக்கணும், இன்னொரு பாதியில வந்து டிவி. இதுதான் சின்ன வீடுன்றதுனால கம்ஃபர்டபுளா இருக்காது, காட்டுறதுக்கு நிறைய இருக்காது, லைட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது. செஞ்சுட்டு காட்டுறோம். உளுந்தெல்லாம் நல்லா செவந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா மாவு கொட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு கொட்டிக்கணும் போது லைட்டா மூடி போட்டு கிண்டனீங்கன்னா சீக்கிரமா வந்து வெந்துரும். ராகி மாவு பொறுத்த அளவு நல்லா வேக வச்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்ல கலர் ஆகிடுச்சு மாவு, நல்ல வாசனையா இருக்கு. மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளையா இருந்தது போடும்பொழுது. நல்லா வெந்துருச்சுன்னா இது மாதிரி நல்லா கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்துடும். சோ மாவு வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்றதுன்னு பாக்கலாம்னா, உருண்டையா மாவு இருக்கு இல்லையா, சோ இந்த மாவு எடுத்து நம்ம உடைச்சு பார்த்தோம்னா இங்க பாருங்க ஃபுல்லா வந்து நமக்கு வெந்து நல்லா அமுங்கும். வேகலன்னா என்ன ஆகும்னா வந்து மாவு அப்படியே வெள்ளை மாவு அப்படியே இருக்கும். சோ அதை வச்சு நம்ம வெந்துட்டா வேகலன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ராகி உப்புமா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரகு உப்புமான்னு சொல்லுவாங்க. சக்கரை போட்டு தான் இது நாங்க சாப்பிடுவோம். சக்கரை இல்ல நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் ஏதாவது ஒண்ணு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து நாங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல எப்பவுமே இதான் செய்வாங்க. சிம்பிளா வந்து செஞ்சிடும். அப்படியே ஒரு ராகி மாவு வந்து கலந்து தாளிச்சு போட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். பாரு சாப்பிடுறாரு. என்ன ஜெஷிதா?
ஆமா ஈஸியான ஸ்நாக்ஸ் எல்லாரும் அப்பெல்லாம் என்ன வாங்கி எது சாப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படி ஆகாது, எதுவுமே இருக்காது. ஆமா கெவுர்லாம் பாத்தீங்கன்னா கொல்லியில போய் அறுத்துட்டு வருவாங்க. கூலிக்கு போய் கெவுர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது பானையில இருக்கும் கெவுரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கெவுர் மாவு அரைச்சு வீட்டுல வச்சிருப்பாங்க. அதனால இருக்கிற பொருளை வச்சு ஸ்நாக்ஸ் ஈஸியா செஞ்சிருவீங்க. கெவுர் மாவு தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸா போடுமா. அடுத்து வடை சுட்டு மல்லாட்டு பேர் வெல்லம் போட்டு ஓரல கொட்டி இடிச்சு உண்டை பிடிச்சி சாப்பிடுமா. அப்புறம் கீரை எல்லாம் போட்டு வடை சுடலாம். கெவுர் அடை, கெவுர் அடை செஞ்சு சாப்பிடலாம். நாங்க என்ன பண்ணுவோம், பச்சை கெவுர் மாவே என்ன பண்ணுவோம், ஒரு கிணத்துல அள்ளி போட்டு அதுல சக்கரை கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய் ஊத்திக்குவோம். பச்சை கெவுர் மாவு அப்படியே எதுவுமே சமைக்காம அது அப்படியே மாவா சாப்பிடுவோம். அதுவும் நல்லா இருக்கும். நான் வெறும் கெவுர் மாவுல சக்கரை போட்டு சாப்பிட்டுருக்கேன், அது சாப்பிட்டுருக்கேன். ஆமா கேவர் மாவுல வெல்லம் போட்டு காய்ச்சி வானல எண்ணெயில ஊத்துனா ஜஷி தான் நல்லா அங்க பாரு விட்டு வெளுக்குறா பாரு. நல்லா இருக்காமா? சூப்பர். கோவம் வருது அவளுக்கு. செம டேஸ்ட். நீ தான் சாப்பிட்டு பார்த்தது இல்ல, இந்த சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. நல்லாதான் இருக்கும், நான் சாப்பிட்டுருக்கேன். நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்க விருப்பம் தான். தாத்தா கிட்ட தான் போறாரு இப்ப. தாத்தா தாத்தா வச்சுக்கிறாருப்பா, வாங்கிப்பா. இந்த நீ சாப்பிடுவா. குடு. அப்பா குடுட்டான். விடவே மாட்டேன் எனக்கு சாப்பிடவே. அம்மா சாப்பிடுறது கீழே கொண்டு போதா. இதுல அந்த உளுந்து வந்து போட்டிருக்குது, நல்லா கடுகு முடியும் சாப்பிட நல்லா டேஸ்டா வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எங்கம்மா எடுத்துன்னு போற? என் கிட்ட இருந்து பிடிக்கணும். தாத்தாக்கு எடுத்துன்னு போறாரு அங்க பாரு. நல்லா டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு. குடுக்காது மல தனியா வச்சு சாப்பிடுறது அங்க பாரு. எடுக்காதா எடுக்காதா வேகமா கையாட்டுறாரு. வாய் நிறைய போட்டு வீடியோ எடுக்காதுன்றாரு. அவரு நல்லா தெரிஞ்சு உஷாரான ஆளு. அவரு கொஞ்சம் அசிங்கமா இருக்கிறாரு. இல்ல வந்து பாத்தோம்னா ஏதோ தலை சீல அழுதுன்னு இருக்கா. அப்ப போய் நாங்க வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேட்டை பண்ணி அழுகுறான்னு எடுக்காதுங்க. வீடியோ எடுக்காதுன்ட்டு போனையே தள்ளி விட்டுருவா அவ. அதே அழகா இருக்கும் போது போய் வீடியோ எடா சிரிச்சு காட்டுவாரு. இதுக்குள்ள அவருக்கு எல்லாமே தெரியுது. ஆனா வந்து பாத்துட்டு போறீங்க நீங்களா ஃப்ரெண்ட்ஸ். தென்னை மரத்துல நல்லா பெருசா இளநீ காய்ச்சிருக்கு. சங்கீதா எங்க கீழே வந்து பாத்துக்கிறாரு. கேட்டுங்க வந்தது. அப்படியா? அம்மா நீ நின்றாரு. ஆமா எங்க அப்பா நல்ல பணம் மாதிரிலாம் முன்னாடி ஏறுவாரு. சிமெண்ட் வேலை இருக்கு. அப்புறம் கொழுந்து வேலைக்கு போனாரு. கால் கூச ஆரம்பிச்சிட்டு அப்புறம் சிமெண்ட்ல வேலை செஞ்சு கால் கூசி மரத்தெல்லாம் ஏறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பாஞ்சாலி பாரு குட்டி போனாரு யாருக்கு பெத்து மாட்டின்னு எப்படி இருக்குது அவர் ஏன் சொன்னாரு ஆயான்னு புடிங்கிட்டு இருப்பா. இதனால அழகா இருக்கு. ஊருக்கு எதுவும் போலாம் போல. ஜஷிதாக்கு நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அழகா போட்டு விடலாம்ல. கோழி ரெக்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட மெயின் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானு. ஆட்டே போற வேலையா? ஆமா. வயிறு வலிக்கு சொன்னோம்ல, வாய் புண்ணுலாம் இருக்கு. ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக கத்தாழை கொஞ்சமா பறிச்சுக்கினேன். அப்புறம் எலுமிச்சம்பழம் என்னென்னலாம் தேவையோ எல்லாமே ஆட்டையை போட்டுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டையை போட்டு போற பறிச்சுக்க போறியா? பறிக்க போறேன். இங்க இருக்கு நல்லா பெருசா இருக்கு. இங்க நல்லா பெருசா இருக்கு. ஜெஷிதா தூங்குற அதுக்குள்ள வந்து எழுப்பணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து இந்த ட்ரெஸ் தான் போட்டுன்னு வேலை பார்த்தேன். நம்ம அதே ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லி கேட்காதீங்க. இது நான் துவச்சி போட்டிருக்கேன். துவச்சி போட்டு காய போட்டு மறுபடியும் போட்டிருக்காரு. வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரல சார். அதனால களை அம்மா களை கொத்தனியவும் இப்போனா நீ இதே ட்ரெஸ் போட்டு ஊருக்கு போறேன்னு கேட்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். துவச்சி போட்டுக்கிறேன் நான். துவச்சி போட்டேன். சரி சரி அது சொல்றேன். வீட்டு வாசல்ல வந்து கத்தாழை செடி வளர்த்து ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தண்டா பார்த்தாரு. அதுவா இருக்கு பாருங்க. நல்லா இருக்குது. அது ரொம்ப அடியிலுக்கு இருக்காதீங்க. ஐயோ வேரோட புடுங்குறாங்கடா. அப்படியே பைபிள் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கத்தாழை செடி நல்லா இதுல அந்த இது இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆயா தாத்தாக்கு பாய் சொல்றாரு. இருக்க மாட்டாரு. என் கூட வரணும். என் கூட வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது. எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டினு வா ஆயா பஸ்ஸுக்கு போலான்னு. அதான் ஆயா கூப்பிடுறியா பஸ்ஸுக்கு? நான் வருவேம்மா. ஆமா சரி நீ இங்கே ஆயா கூட ஊருக்கு போறேன். அது வேணாவா? அப்பா கூட வரியா? போலாமா? உடம்புலாம் பாத்துங்க, பத்திரமா இருங்க சரிங்களா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு ஒரு பஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வெயிட் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம். 11:30 பஸ். வண்டி இல்லாத ரொம்ப கடுப்பா இருக்கு. நேரம் வண்டி இருந்ததுன்னா காலை 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கே போயிட்டு இருப்போம். 6 மணிக்கு வண்டியில ஏறி உட்காந்துனா வெயில். இப்போ பஸ்ஸு அப்பா கடுப்பு அடிக்குது. ஒரு பஸ்ஸா மாறி மாறி போறதுக்கு 3 பஸ் பிடிச்சி போதா இருக்கு. இங்க இருந்து விழுப்புரம் பாண்டியில இருந்து அப்புறம் எங்க ஊருக்கு போகணும்ல. ஒன்னொன்னு தான் பஸ் இருக்கு. நான் தான் போறா. இருந்தாலும் ஏறி ஏறி போகணும்ல. ஏறி இறங்கலாம் ஒரு வேலையா? டக்கு டக்கு டக்குன்னு வருது பஸ். சரி பை பாய். பாய் 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 சொல்லு சார். தாத்தாக்கு பாய் சொல்ல. பத்திரமா இருங்க. மாத்திரை காலியானதும் மாமா வாங்க கிளம்பி. ஆமா இப்ப 10 நாள்ல வர சொல்லி இருக்காங்கல்ல.